வணக்கம் அன்பார்ந்த உறவுகளே. இயற்கை அழகுடன் எழில் கொஞ்சும் சோலையாக காட்சியளித்த வயல்நாடு இன்று சின்னப்பின்னமாக்கப்பட்டிருக்கிறது. இயற்கையின் சீற்றம், அதற்கு யாரும் விதிவிலக்காக முடியாது. இயற்கை நினைத்தால் ஒரு பொழுதில் இந்த உலகை சுடுகாடாக்கிவிடும் என்பது தான் இங்கே நிர்பலமாகிறது. நேற்றை வரை அந்த மக்கள் சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று சீர்குலைந்து வீடு வாசலை இழந்து நாதியற்றவர்களாக திக்கற்றவர்களாக ஒருவேளை உணவுக்கு கையேந்தி நிற்கும் அவல நிலை. அவர்கள் தேடிச் சேர்த்த பொன்னும் பொருளும் எங்கே? பணமும் காசும் எங்கே? சாதி மதங்கள் எங்கே? எல்லாம் கடந்து சென்று விட்டன இயற்கையின் சீற்றம். மனிதகுலம் வாழும் காலங்களையெல்லாம் தனக்குத்தான் எல்லாம் சொந்தம் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் இயற்கையின் சீற்றத்திற்கு முன்னே அங்கே ஒரு துளியளவு கூட அது விட்டு வைப்பதில்லை. இயற்கை சீற்றம் நினைத்தால் உலகை ஒரு பொழுதில் அழித்துவிடும். உலகெங்கிலும் மக்கள் பரந்துபட்டு வாழ்கின்றார்கள். ஆனால் ஒவ்வொரு தேசத்தில் ஏற்படக்கூடிய இயற்கையின் சீற்றங்களை எண்ணி பார்க்கின்ற பொழுது நம் நெஞ்சங்களை உருகச் செய்கிறது, கண்களிலே நீர் வடியச் செய்கிறது. நெஞ்சம் ஒரு பொழுது வெடிப்பது போல தோன்றுகிறது. எத்தனை துயரங்கள், எத்தனை பாவச் செயல்கள்! கண்கொண்டு அதை பார்ப்பதற்கு முடியாத ஒரு சூழ்நிலைக்கு உந்தப்பட்டு விட்டது. உலகம் இவ்வளவுதானா என்று எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. மனிதனிடம் இருந்த கர்வம், ஆணவம், திமிர் எல்லாம் எங்கே போனது? இயற்கை நினைத்தால் ஒரு பொழுதில் அதையெல்லாம் தகுடுபொடியாக்கிவிடும் என்பதற்கு இதுவெல்லாம் ஒரு சான்று. அன்பு மக்களே, வாழுகின்ற பொழுது கண்ணியத்துடன் வாழ்வது மட்டுமல்ல, மற்ற உயிர்களை நேசிக்கவும் நாம் தெரிய வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். இயற்கையின் சீற்றம் நம்மை ஆட்கொள்ளும் போது தான் நாம் நினைத்து பார்க்கிறோம், இதுகாரம் வாழ்ந்த வாழ்க்கை நாம் எத்தனை குதூகலத்துடன் சந்தோஷத்துடன் வாழ்ந்தோம் என்று. அண்ணன், தம்பி, மாமன், மைத்துனர், தாத்தா, பாட்டி என்று உறவினரோடு கூடி வாழ்ந்த வாழ்க்கை எங்கே? எல்லாம் இன்று மண்ணோடு மண்ணாக போய்விட்டனவே. இதை எண்ணி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் கண்ணீர் சிந்துகின்றார்கள். இயற்கை நம்மை ஒருபோதும் வெறுப்பதில்லை. இயற்கை நம்மை ஒருபோதும் அழிப்பதில்லை. மனிதராகிய நாம் தான் இயற்கையை அழிக்கிறோம். எந்த இடத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதை நாம் உணர மறந்து விட்டோம். பறவைகள், மிருகங்கள் கூட அது விட்டு வைக்கவில்லை. ஆனால் பறவைகள், மிருகங்களெல்லாம் இயற்கையை காத்து பராமரித்து வந்தன இதுகாரம் வரைக்கும். பறவைகளால் இயற்கைக்கு எந்த தொல்லையும் ஏற்படுவதில்லை. ஆனால் என்றைக்கு இந்த மனிதன் இந்த உலகை ஆள புறப்பட்டானோ அன்றிருந்து இன்று வரை இந்த உலகிலே துன்பங்களும் துயரங்களும் தான் மேலோகி நிற்கின்றன. மனிதனுடைய சுயநலத்திற்காக வேண்டி எத்தனையோ அக்கிரமங்களை செய்கின்றான். காடுகளை அழித்தான், மலைகளை அழித்தான், ஆறுகளை மூடினான், ஏரிகளை மண்ணை கொட்டி வீடுகள் கட்டினான், கடல் மீது கற்களை கொட்டி அங்கே கட்டடங்கள் கட்டினான். இப்படி இயற்கையோடு சூழ்ந்திருக்கக்கூடிய அத்தனை அரண்களையும் மனிதன் நாசமாக்கியது தான் மிச்சம். அதன் விளைவு தான் இந்த இயற்கையின் சீற்றத்தின் எதிரொலி. இயற்கையை நாம் நேசிக்க வேண்டும், இயற்கையை நாம் வணங்க வேண்டும், காடுகளையும் மலைகளையும் நாம் வணங்க வேண்டும். அவைகளெல்லாம் நம்மை பராமரித்து இதுகாரம் வரை காத்து நிற்கின்றன. ஆனால் அவைகளின் மேல் நாம் இரக்கம் கொள்ளாமல் அவைகளை அழித்தோம், வீடுகள் கட்டினோம், மலைகளை குன்றுகளை அகற்றினோம். அதன் விளைவுத்தான் இன்று இயற்கை கடும் சீற்றத்துடன் பல்லாயிர உயிர்களை இன்றைக்கு காவு கொடுத்து விட்டன, காவு வாங்கிவிட்டன. ஆகவே மனிதர்களே, வாழும் காலங்களிலாவது இயற்கையை நாம் நேசிப்போம். நம் பிள்ளைகளை நேசிப்பதைப் போல, நம் உறவினரை நேசிப்பதைப் போல இயற்கை அரண்களையும் நேசிக்க இந்த மானுடம் பழகிக்கொள்ள வேண்டும். மனிதராக பிறந்தவர்கள் ஒவ்வொருவரும் இயற்கையின் கீழ்தான் வாழ்கிறோம். அந்த இயற்கையைத்தான் நாம் நேசிக்க வேண்டும். இயற்கை இல்லாவிடில் உலகம் அழிந்துவிடும் என்பதற்கு இவையெல்லாம் சான்று. பாருங்கள், ஆறுகளும் குளங்களும் நீர்களும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டன. நேற்று வரை அழகான சோலையாக இருந்த நகரங்கள் இன்று வெறும் கற்குவில்களால் மூடப்பட்டிருக்கின்றன. பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் மண்ணிலே புதைந்து விட்டன. அதையெல்லாம் இன்னும் தேடிக்கொண்டுத்தான் இருக்கிறார்கள். இன்னும் கிடைத்தவர்கள் கொஞ்சம், கிடைக்காதவர்கள் எத்தனையோ பேர். மண்ணிலே
மண்ணிலே ஆழமாக புதைந்து விட்டார்கள். அந்த மண்களை தோன்றெடுத்து அவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியுமா? இறந்த உடல் இறந்தது தான். அரசாங்கம் எவ்வளவுத்தான் செல்வாக்குடன் இருந்தாலும் கூட, எத்தனைத்தான் வல்லமையோடு இருந்தாலும் கூட, இயற்கையின் சீற்றத்திற்கு இந்த மனுகுலம் ஈடு கொடுக்க முடியாது என்பதற்கு இந்த மண் சரிவு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. உலகில், இந்தியாவில் மட்டுமல்ல, உலகில் பல்வேறு நாடுகளில் இயற்கை சீற்றங்கள் இப்போது தாண்டவம் ஆடுகிறது. உலகை சூழ்ந்திருக்கக்கூடிய பெருந்துன்பமே இந்த இயற்கையின் சீற்றம்தான். இதற்கெல்லாம் காரணம் மனிதனுடைய சுயநலம், ஆட்சியாளர்களுடைய சுயநலம். மக்களை சரியான முறையில் வழிநடத்தவில்லை என்று தான் இங்கே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அரசானது மனிதர்களை வாழ்விடங்களை தீர்மானிக்க வேண்டும். எந்த இடத்திலே மனிதன் குடியிருக்க வேண்டும், எவ்விடத்திலே குடியிருக்க வேண்டும் என்பதை ஆய்வுகள் செய்ய வேண்டும். மலையோரம் வீடுகள் கட்டுவது, குன்றின் மேல் வீடுகள் கட்டுவது, மலை உச்சியில் வீடுகள் கட்டுவது, இதையெல்லாம் மனிதனுடைய சுதந்திரத்திற்கு அடித்தளங்கள் அமைகிறது. ஆனால் மனிதன் எங்கே வாழ வேண்டும் என்பதை அரசு நிர்ணயிக்க வேண்டும். எந்தெந்த இடத்திலே இவ்வளவு தூரம் வில்லங்கங்கள், இன்னல்கள் வரும் என்பதை அரசாங்கம் உணர்ந்து வைத்திருக்க வேண்டும். அரசாங்கம் இவற்றை உணராத காரணத்தினால்தான் இன்று இத்தனை பேரு அவலங்களை இங்கே நாம் பார்க்கின்றோம். இந்த அவலங்களுக்கு காரணம் யார்? அரசாங்கமே என்று தான் குற்றச்சாட்ட வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த மனிதர்களும் அதற்கு ஒரு காரணமாக இருந்து விட்டார்கள். மனிதர்கள் எப்போதுமே சுயநலவாதிகள். தான் எங்கே இருக்க வேண்டும் என்பதை உணர்வதில்லை. எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வீடு கட்டிக் கொள்வது. வருமுன் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தாற் போல கெடும் என்கிறான் வள்ளுவன். அங்கே மனிதன் வருங்காலத்தை நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் வாழ்வது வாழ்க்கை அல்ல, நாளை நம்முடைய சந்ததிகள் எப்படி வாழ்வார்கள் என்ற இடத்திலே நாளைக்கு ஏற்ற சீற்றங்களை நாம் எப்படி எதிர்கொள்வது என்பதை அறியாமல், தெரியாமல், புரியாமல் மனிதன் கண்டிடங்களில் வீடுகளை கட்டிக்கொண்டு அங்கே மழை காலங்களில் அவதிப்படுகிறார்கள். இதையெல்லாம் மனிதர்கள் செய்கின்ற முட்டாள்தனம். அறிவில் உயர்ந்து சிறந்து கிடக்கின்ற மனித சமுதாயம் இதையெல்லாம் சிந்திப்பதில்லை. இதன் விளைவுத்தான் இன்றைக்கு இத்தகு பேரிடரை கேரளா சந்தித்திருக்கிறது. வயநாடு ஒரு அழகான சோலை, பசுமை சூழ்ந்த நாடு. எங்கு பார்த்தாலும் பசபசையே என்று காடுகளும் மலைகளும் குன்றுகளும் நிறைந்த ஒரு நகரம்தான் இந்த வயநாடு என்பது. ஆனால் இன்று அந்த நாடு இருந்த இடந்தெரியாமல் போய்விட்டன. காரணம் மனிதர்களின் அறியாமையே காரணம். மனிதர்கள் சிந்திக்க வேண்டும். ஆனால் இவையெல்லாம் சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. நீங்களே உங்கள் கண்களால் பாருங்கள். இனியாவது இந்த அரசாங்கம் திருந்தட்டும், மனிதர்களுக்கு நல்வாழ்வை அமைத்து தரட்டும். மனித சமுதாயமும் எங்கே எந்த இடத்தில் வீடுகள் கட்ட வேண்டும் என்பதை உணர்ந்து பார்க்கட்டும். மனித சமுதாயம் மேன்மை பெற நாம் வாழ்த்துவோம். எல்லா வல்ல இறைவன் இவர்களை காத்து வரலட்டும். நல்லது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன்.